ladies, hi, வணக்கம், welcome back to my channel. I hope எல்லாரும் சூப்பரா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டாப் 5 ஹேர் சீரம் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் சீரம் எல்லாமே பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் ரேஞ்சில இருக்குது. எல்லாமே 250 குள்ள இருக்கிற ஹேர் சீரம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் சீரம்லாம் என்ன, அதோட யூசர்ஸ், அதெல்லாம் எப்படி வர்க் ஆகுறதுன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருந்தா என்னோட சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். சீரம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனியா இருக்கிறதுக்கு, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அதே நேரத்துல அந்த டேங்கிள்லாம் நிறைய இருந்ததுன்னா சிக் எடுக்கிறதுக்கு, டீடாங்கிள் பண்றதுக்குலாம் ஹேர் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ரெண்டு வழியில நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டேம் ஹேர்ல யூஸ் பண்ணலாம். நீங்க குளிச்சு முடிச்சு தலை குளிச்சு முடிச்சுட்டு ரொம்ப ஈரமா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ரொம்ப காஞ்சும் இருக்கக்கூடாது. அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஹேர் சீரம் எடுத்து இப்படி ரெண்டு கையிலேயே போட்டுட்டு அந்த இது கீழே அந்த எண்ட்ஸ்ல மட்டும் இப்படி நீங்க போட்டுட்டு லைட்டா சீவனா போதும், ஹேர் சீரம் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஹேர்ல போயிருக்கீங்க, வெளியே அவுட் சைடு எங்கேயாச்சும் அவுட்டிங் போயிருக்கீங்க, அந்நேரத்துல ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப காலேஜ்ல இருக்கிறப்பலாம் அதே மாதிரி ஹேர் சீரம் கொஞ்சமா எடுத்து எண்ட்ஸ்ல மட்டும் போட்டு லைட்டா சீவி விட்டுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாமே அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கிறதா பார்க்க போறோம். 250 இருக்கிற ரேஞ்ச் தான். ஸோ நீங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், அது வந்து செமையா இருக்கணும், போட்டோன்னா ஷைனியா இருக்கணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருந்தா 700, 800, 1500 மேல கூட ஹேர் சீரம்ஸ் இருக்கு. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இது வந்து ஒரு மினிமம் ஒரு 4 to 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய இது பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ நீங்க ஏதாச்சும் இதுல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இதையும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ எனக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட ஃபீட்பேக்ஸ்ல எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை ரீட் பண்ற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் என்னோட ஃபேவரட்ஸ்ன்னு இல்லை, என்னோட சஜஷன் ரெக்கமெண்டேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் சீரம்லாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஹேராக இருக்கும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நரிஷ்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஒரு சிலவங்களுக்கு வந்து நார்மலாகவே ஹேர் நல்லா இருக்கும், அவங்களுக்கு லைட்டாக போட்டால் போதும். இதே மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் என்னோட ஹேர்ல யூஸ் பண்ணிட்டு என்னோட ரிசல்ட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்து எல்லாமே எந்த பாகுபாடுல எதுவும் கிடையாது, ஒரு சில பிடிச்சது பிடிக்காதது தான் நான் உங்க கூட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த லாரியல்ல இருந்து ஹேர் சீரம். இந்த ஹேர் சீரம் ரொம்ப நல்ல ஹேர் சீரம். இதோட ரொம்ப லைட் கன்சிஸ்டன்சியும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப திக்காவும் இருக்காது, ரெண்டுக்கும் மிடில்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். போட்ட உடனே உங்களோட ஹேருக்கு நல்லா ஷைனிங்கா இருக்கும், நல்லா என்ன சொல்றது நரிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இதோட ட்ராபேக் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஸோ அந்த ஸ்ட்ராங் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்காது. மற்றபடி ஒரு நல்ல ஹேர் சீரம். இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 250 rupees, 100 ml வந்து 250 rupees. ஆஃபரில் பொதுவாக ஹேர் கேர் ஸ்கின் கேர்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபரில் கார்ட்டில் போட்டு வச்சுருங்க, ஆஃபர் வந்தோன்னா டக்குன்னு வாங்குங்க. எதுக்கு எம்ஆர்பி கொடுத்து நம்மளோட மணியை வந்து வேஸ்ட் பண்ணணும். இது 250 இருந்தாலும் நான் எல்லாமே வந்து 180, 190 அதே மாதிரி ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அதைவே ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த லாரியல்ல இருந்து தான் நல்ல ஒரு இது ஹேர் சீரம், நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல வந்து 48 hours வந்து மேனேஜபிள்னு கொடுத்துருக்காங்க. 48 hoursலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீக்ஸ்ல இருந்து ஹேர் சீரம். அந்த ஹேர் சீரம் என்கிட்ட இல்லை, ஆக்சுவலாக நான் வாங்கினேன், அது எங்கே போச்சு, மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஹேர் சீரம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது நீங்கள் வந்து என்ன சொல்றது, கேர்லி ஹேர் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் அந்த ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து ஹேர் சீரம், அந்த ஸ்ட்ரீக்ஸ் வந்து எனக்கு என்னோட சிஸ்டர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா, இது வந்து யூஸ் பண்ணி பாரு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக 2 கலர் இருக்கு, ஒன்று கிரீன் கலர், இன்னொன்று கோல்டன் கலர். கிரீன் கலரை விட கோல்டன் கலர் நல்லா இருக்கும். அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட்டா இருக்கும், இந்த லாரியலை விட அது லைட்டா இருக்கும். அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸும் கொஞ்சம் இதோட கம்மியாக தான் இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஒரு 4 to 5 hours உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ரீஅப்ளை பண்ணிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீக்ஸ்ல இருந்து பிடிச்சது. மேக்ஸிமம் சொல்லணும்னா உங்களுக்கு கர்லி ஹேர் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் என்ன பார்க்க போறோம்னா, தேர்ட் வந்து ஒரு புதுசா இப்போ வந்ததுன்னு கூட சொல்லலாம். ஐ திங்க் இது வந்து லான்ச் பண்ணி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் உங்க கூட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். அதுதான் இந்த பேண்டின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் ஓப்பன் ஹேர் மிராக்கிள். இதுதான். இது வந்து இது வாங்குறதுனால என்ன பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இது 1 இல்லை 4 வகையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அப்புறம் சீரமாக யூஸ் பண்ணலாம், கண்டிஷனராக யூஸ் பண்ணலாம், ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம்.
ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் ட்ரை பண்ணதில்லை, பிகாஸ் ஆயில் தான் நம்ம இங்கே போகணும் இல்லையா, ஸோ அதனால நான் அது ட்ரை பண்ணதில்லை. சீரமாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அடுத்தது கண்டிஷ்னராகவும் நல்லாயிருக்கும். ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறீங்க, கேர்ள் பண்ணுறீங்க, இல்லை ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இதில் பிடிக்காதது என்னன்னா இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எனக்கு அதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இதில் வந்து எனக்கு பிடிக்காதது இந்த கன்சிஸ்டன்சி தான். மற்றபடி எனக்கு நான் நல்லாவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது 80 ml பார்த்தீங்கன்னா 90 rupees தான். 90 rupeesக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பேக்கேஜிங் சொல்லலாம். இது வாங்கினா ஒரு 1 monthக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம டெய்லி என்ன சொல்கிறது, ஹேர் வாஷ் வந்து வீக்லி ஒரு 2 times பண்ணுவோமா, 2 times பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு 2 months வந்து இது கரெக்டாக யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் 2வது இது வச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக வாங்குறப்போ 2 இது வந்துருச்சு. மற்றபடி நான் ரெக்ரெட் பண்ணேன், ஐயோ 2 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நான் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு நல்ல அஃபோர்டபுளான நல்ல ஒரு சீரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் சீரம் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஹேர் சீரமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த லிவானோட ஹேர் சீரம். நான் எப்போ போனாலும் எனக்கு ஹேர் சீரம் ஒன்று வாங்கணும்னா இதுதான் வாங்குவேன். அது மட்டும் இல்லை, என்னோட ஹேண்ட்பேக்கில் நான் ஒரு ஹேர் சீரம் இது எதுவுமே நான் ஹேண்ட்பேக்கில் போட்டுக்க மாட்டேன். இந்த ஹேர் சீரம் மட்டும் தான் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹேர் சீரம். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது இதுதான். சொன்னேன் இல்லையா, 10 yearsக்கு மேலே நான் யூஸ் பண்ணுறேன்னா அது இந்த ஹேர் சீரம் தான். இதில் வந்து ஒரு பர்பிளாக லாவெண்டர் அந்த வேரியண்ட் ஒன்று இருக்குது. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அது நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் அதை விட எனக்கு இதுதான் மறுபடியும் நான் இதில் ஸ்விட்ச் டு லிவான் பிங்க் இதுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் சீரம். இது நல்லா இருக்கும். நம்மளோட ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணும். டீடாங்கிளுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, நீங்கள் இதை யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பயங்கரமாக சில்கியாக அப்படியே இருக்குமா, ரொம்ப ஷைனிங்காக இருக்குமானா அப்பெல்லாம் இல்லை. உங்களோட ஹேர் வந்து ஃப்ரிஸி இல்லாமல் கண்ட்ரோலாக ஒரு நார்மலாக ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட பெஸ்ட் அண்ட் பெனிஃபிட்னு சொல்லுவேன். உங்களுக்கு அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக ஆக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஹேர் சீரம் அண்ட் பெஸ்ட் ஹேர் சீரம்னு சொல்லலாம். நீங்கள் என்ன ஹேர் சீரம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணீங்க, இல்லை இப்போ இனிமேல் தான் ட்ரை பண்ண போறீங்களா, ஏதாச்சும் ஒன்றுனா கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா, இது எல்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணின ப்ராடக்ட்ஸ். ஸோ மை ரெக்கமெண்டேஷன் இதுதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் எல்லாமே குட்டி இருக்குது. இதில் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இதில் அப்புறம் இந்த இதுலலாம் குட்டி இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த பாட்டில் வாங்குங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. நான் 5 சொன்னேன், ஒன்லி 4 தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா 5th ஒன் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணக்கூடிய ஒன்று தான். அதுக்கு வந்து தேவையான பொருள் 2. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆயில். நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது. ஒன்று கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை ஆல்மண்ட் ஆயில், இது ஏதாச்சும் ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் இதே மாதிரி வந்து ஷாப்பில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது Innisfree, இது பார்த்தீங்கன்னா வாவில் இருந்து பதஞ்சலியில் கூட வருது இல்லையா. ஸோ இதே மாதிரி அலோவேரா ஜெல் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற அலோவேரா ஜெல் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவேன். அதுதான் நான் ஃபேஸ் பேக், ஹேர் பேக் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஒரு 1/2 teaspoon எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 4 to 5 drops ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 கையிலையும் தடவிட்டு இப்படி சூப்பராக ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள். செமையாக இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாகவே நம்ம ஹேருக்கு வந்து ஒரு ஷைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆலோவேரா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல்லையே நீங்கள் ஹேர் சீரமாக யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஹேர் சீரம்ஸ் அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.